மணலி பகுதியில் கண்டெய்னர் லாரிகள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் எதிரொலி காரணமாக சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மணலி பகுதியில் தொடர்ந்து கண்டெய்னர் லாரிகள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் எதிரொலி காரணமாக சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மணலி பகுதியில் சாலையின் பகுதிகளில் கண்டெய்னர் லாரிகள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை தற்போது நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் எதிரொலி காரணமாக தற்போது துறைமுகங்களுக்கு கண்டெய்னர் லாரிகள் வருவது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மணலி பகுதியில் பார்த்தோம் என்றால் கண்டெய்னர் லாரிகள் சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் மோனிஷா, தற்போது மணலி பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என? கண்டெய்னர் லாரிகள் தற்போது சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ள காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சென்னை மணலி பகுதியில் துறைமுகம் பகுதியில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை மணலில் இருந்து செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது, ஒரு பக்கம் காற்று வீசி வருகிறது. இந்நிலையில அங்கு வரும் கண்டெய்னர் லாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தரவுகளை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மோனிஷா, தற்பொழுது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி சென்னை மணலி பகுதி முழுவதுமாக கடற்கரை நிறைந்த பகுதி. அடுத்த பகுதியாக எண்ணூர் கடற்கரை அருகில் இருக்கிறது. பலத்த காற்று வீசி வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். நம் கையில் இருக்கக்கூடிய அந்த குடையை வைத்துக்கொண்டே மிகவும் கடினமான ஒரு இந்த பகுதியில் அதிகப்படியான காற்று அடித்துக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த பகுதியில் கடந்து இங்கிருந்து துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. சாலையின் இருபுறமும் தொடர்ந்து கனரக வாகனங்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்துக்கு லாரிகள் செல்வதற்கு கடும் சிரமம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பலத்த காற்று வீசி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தொடர்ந்து இங்கிருந்து இந்த கனரக வாகனங்கள் துறைமுகத்துக்கு செல்வதற்கு தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரதான சாலையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஏன் இரண்டு புறமும் சாலையில் கனரக வாகனங்கள் நின்று கொண்டு இருக்குது என்று கேட்டபொழுது, துறைமுகத்திற்கு பலத்த காற்று வீசக்கூடிய இந்த சூழ்நிலையில துறைமுகத்துக்கு இவர்கள் போக கூட அனுமதி இல்லை. தற்காலிகமாக துறைமுகம் செல்வதற்கு தற்போது கனரக வாகனங்கள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தாங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு முக்கியமான எலக்ட்ரிக் பொருட்கள் சாதனங்கள்லாம் உள்ளே செல்வதற்கு எங்களுக்கு காலதாமதம் இருக்கிறது. அதனால் மறு அறிவிப்பு வர வரைக்கும் கனரக வாகனம் ஆங்காங்கே சாலையில் நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே பலத்த காற்று வீசுகிறது. இந்த பென்சல் புயல் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து பலத்த காற்று வீசக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலாக இங்கே சாலையில் கனரக வாகனங்கள் இருபுறமும் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இங்கே பலத்த காற்று வீசி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.